ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. எக்ஸாம் டேட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜூன் 15 வந்து எக்ஸாம். இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து எப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் ஒரு 5 நாளில் வந்து படித்து முடிக்கலாம். ஸோ ஓவராலாக என்னென்ன வெயிட்டேஜ்லாம் வந்து இருக்குது, சிலபஸ் டீகோடிங், இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம வந்து வெயிட்டேஜ் வந்து பார்க்கலாம். ஓகே, யூனிட் 4. ஸோ சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து மொத்தம் 6 யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்டிடியூட், ரீசனிங். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து லாங்குவேஜ் கிடையாது. ஸோ ஜிஎஸ் அண்ட் ரீசனிங் இது மட்டும் தான் வந்து உண்டு. இதில் இருந்தால் பார்த்தோம் அப்படின்னா 200 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த ஜிஎஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 175 கொஸ்டினும், அதே மாதிரி வந்து ஆப்டிடியூட், ரீசனிங் இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 25 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இப்போ வந்து முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து பாலிட்டியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 40 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நீங்கள் பாலிட்டி ஸ்ட்ராங்காக படிச்சிங்க அப்படின்னாலே 40 கொஸ்டின். ஸோ வந்து பாலிட்டி படிக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக. ஸோ வந்து புதுசாக பிகினராக இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பாலிட்டி வந்து கஷ்டம் மாதிரி தோணும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 4 டேஸ் படிச்சிங்க அப்படின்னாலே பாலிட்டி வந்து ஈஸியாக எல்லாமே வந்து படித்து முடிச்சிடலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்கனாமி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த ரெண்டு வந்து யூனிட் 5 வந்து இருக்குது. இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 50 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலேருந்து 40 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ இப்போ இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட மிடிவல் இந்தியா பீரியடில், ஸோ வந்து குப்தர்கள், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து முகலாயர்கள், டெல்லி சுல்தான், இதுக்கு முன்னால் சிந்து சமவெளி நாகரிகம், விஜயநகர பாமணி அரசுகள். ஸோ வந்து இதான் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது. இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் ஐஎன்எம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம சுதந்திரத்துக்காக நம்ம வந்து முக்கியமாக போராடினாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ வந்து காந்திய காலகட்டம், காந்திக்கு முந்தின காலகட்டம். ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஐஎன்எம், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அதாவது 1857 நம்ம சுதந்திரம் கிடைக்க வரைக்கும் உள்ள வந்து கதை, அதான் வந்து இந்த ஐஎன்எம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 25 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஜாகிரஃபிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 10 கொஸ்டின் கேட்பாங்க. சயின்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 10 கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இந்த ஜாகிரஃபி, சயின்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 10 கொஸ்டின் தான் கேட்காங்க. ஸோ இதை நம்ம வந்து படிக்காமல் விட்டுலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சில ஏரியா பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸு, ஜாகிரஃபி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு சமச்சீர் புக்கில் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் வந்து இருக்கும். இப்போ ஒவ்வொரு லெசனில் ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பாயிண்ட்ஸு ரிமெம்பர் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அங்கங்கே பாக்ஸ் பண்ணி, டேபிள் பண்ணி, டூ யூனோ அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேபிள் இருக்கும், இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் இருக்கும். இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை முதல்ல கவர் பண்ணி அப்படின்னால இதில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி அதுக்கான புக்கும், ஸோ வந்து சயின்ஸ், சோசியல் ரெண்டு தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்ட் புக் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ புக்கு பற்றின டீட்டெயில் நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதிலே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபேக்ட் எல்லாமே வந்து கவர் ஆகிடும். 2 புக் தான். ஸோ வந்து சோசியல், சயின்ஸ் இந்த ரெண்டும் எல்லா ஃபேக்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர் ஆகிரும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்டிடியூட். ஸோ ஆப்டிடியூடில் 15 கொஸ்டின். முன்னால் பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிடியூட், ரீசனிங் ரெண்டு சேர்த்து 25ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்டிடியூடில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 18 to 20 கொஸ்டின் கேட்பாங்க. ரீசனிங்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 4 to 5 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இப்போ வந்து ஆப்டிடியூடில் 15, ரீசனிங்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 10 கொஸ்டின். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து 200 கொஸ்டின். நீங்கள் இந்த ஓவரால் சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டையும் 5லேருந்து 7 நாளைக்குள்ளே அதில் இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் ஏரியாவும் நீங்கள் வந்து படித்து முடிச்சிடலாம். இப்போ வந்து பாலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட அந்த 40 கொஸ்டினில் நம்ம வந்து ஒரு 30+ மேலே போடணும், 35+ மேலே போடணும் அப்படின்னா நீங்கள் அதுக்காக ஒரு 5 to 7 டேஸில் நீங்கள் வந்து படித்து முடிச்சிடலாம். இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். ஸோ சப்ஜெக்டோட வெயிட்டேஜை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா 5லேருந்து 7 நாள் தான். அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து படித்து முடிச்சிடலாம். இதை நீங்கள் முதல்ல முடிச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணிடலாம். நம்ம வந்து அடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த 5 டேஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற வீடியோ வந்து கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ புதுசாக படிக்கிறவங்க எல்லாருக்குமே பேசிக்காக ஒரு சில இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் எல்லாமே வந்து தேவைப்படும். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து சிலபஸ், இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கான சிலபஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான வேர் டு ஸ்டடி. இப்போ வந்து சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு டேர்ம் மட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. கான்ஸ்டியூஷன், சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, சவுண்டு, செல்லு, ஹீட்டு, அதுக்கப்புறம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இந்தியன் எக்கனாமி, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சிம்பிள் டேர்மில் மட்டும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து சமச்சீர் புக்கில் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியாது அப்படி தானே புதுசாக படிக்கவங்களுக்கு.
ஸோ நம்ம இதுக்காக வேர் டு ஸ்டடி, அதுக்கப்புறம் அதுக்கான சமச்சீர் பிடிஎஃப் மெட்டீரியல் நம்ம இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆல்ரெடி வந்து ஃப்ரீயாகவே வந்து ஆப்பில் வந்து கொடுத்துருக்கோம். இந்த இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் இதை நீங்கள் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ லிங்க் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் வந்து கொடுத்துருப்போம். அந்த வீடியோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிகினர் மஸ்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த பிகினர் மஸ்ட் வாட்ச் அப்படிங்கிற வீடியோ வந்து எல்லாருமே வந்து பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்து பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து பாலிட்டி, அரசியலமைப்பு. இதில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா 40 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ப்ரியாம்பிள். ஸோ இப்போ கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்மளை வந்து வெள்ளைக்காரங்க 200 வருஷத்துக்கு மேலே வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க நம்மளை வந்து ஆட்சி பண்ணுறதை விட்டுட்டு போனதுக்கப்புறம் நம்மளை வந்து ஆட்சி பண்ணணும். அப்போ நமக்கான சட்டம் வேணும். அந்த சட்டம் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு அப்படிங்கிறது. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷனில் என்னென்னலாம் வந்து இருக்குது. நம்மளோட அரசியலமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த அரசியலமைப்பு ஒரு புக்காக வந்து எடுத்துக்கோங்க. ஒரு புக்கில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து என்ன இருக்கும், நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து இருக்கும். அந்த புக்கில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிற முகவுரை எப்படிமோ. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சேலியன்ட் ஃபியூச்சர், நம்ம கான்ஸ்டியூஷனில் என்னென்ன முக்கியமான அம்சங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து வெளிநாட்டு கான்ஸ்டியூஷன், இப்போ வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன், இதை நம்ம வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா வந்து இப்போ இந்தியாவில் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். இப்போ நீங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான், ஒரே ஒரு குடியுரிமை தான். இதே மற்ற ஒரு சில நாட்டெலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த நாட்டுக்கு ஒரு குடியுரிமை இருக்கும், உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலம் அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு குடியுரிமை வந்து இருக்கும், டியூவல் சிட்டிசன்ஷிப் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓட்டுரிமை அப்படிங்க எப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஆண் பெண் பாகுபாடு இல்லை வந்து இந்த மாதிரி எதுவுமே பார்க்கல. ஸோ வந்து ஜாதி, மதம், இனம் இந்த மாதிரி எதையுமே பார்க்காம ஜஸ்ட்டு 18 வயசு ஆனால் போதும். நீங்கள் வந்து ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த மதம், எந்த ஜாதி, வேறு எதையுமே வந்து அவங்க வந்து பார்க்கல. ஜஸ்ட்டு 18 வயசாக இருந்தாலே போதும், நீங்கள் வந்து ஓட்டு போடலாம். இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து முக்கியமான கூறுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அரசியலமைப்பில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து யூனியன், ஸ்டேட்டு, மத்திய அரசு, மாநில அரசு, அதுக்கப்புறம் வந்து டெரிட்டரி. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சிட்டிசன்ஷிப், குடியுரிமைனா என்ன, அதை வந்து எப்படி வழங்குவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டு. ஸோ வந்து நம்மளோட அடிப்படை உரிமை என்ன, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமை என்ன. அதுக்கப்புறம் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, டிபிஎஸ்பி அப்படிமோ, அதாவது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை. இப்போ வந்து இந்த டிபிஎஸ்பியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வந்து கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ அரசாங்கம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா வந்து அந்த அரசாங்கம் நல்லா இருக்கும் அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில விஷயத்த சட்டமாக கொடுத்து கட்டாயம் ஃபாலோ பண்ண சொல்லி வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த டிபிஎஸ்பியில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சட்டமாக கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் வந்து கிடையாது. ஆனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த லோக்சபா, ராஜ்யசபா இந்த மாதிரிலாம் வந்து படிப்போம். ஸோ வந்து இப்போ லோக்சபாவில் என்ன பண்ணுறாங்க, ராஜ்யசபாவில் என்ன பண்ணுறாங்க, ஸோ அதில் வந்து என்னென்ன ஸ்ட்ரக்சர்லாம் வந்து இருக்குது, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ், ஃபெடரலிசம், கூட்டாட்சினா என்ன, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜுடிஷரி, ஸோ வந்து அந்த கோர்ட்லாம் எப்படி இருக்குது, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், ரூல் ஆஃப் லா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், ஸோ இந்த லோக்பால், லோக் அதாலத் இந்த மாதிரிலாம் வந்து படிப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்டி கரப்ஷன் மெஷர். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சேம் தான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன், எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம், ஹியூமன் ரைட், பொலிட்டிக்கல் பார்ட்டி, பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா. ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக பாலிட்டி அப்படிங்க. ஸோ நீங்கள் பாலிட்டியை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ ஆரம்பத்தில் புதுசாக படிக்கிறவங்களுக்கு 2 நாள் தான் பார்த்தோம் அப்படின்னா புது டேமாக வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஸ்கூல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 11th 12thலாம் வந்து சயின்ஸ் குரூப்பு அந்த மாதிரி வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ வந்து இதில் ஒரு சில விஷயம் வந்து புதுசாக வந்து இருக்கலாம். 6 to 10th பேசிக் வந்து படிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா மறந்துருக்கும். ஜஸ்ட்டு 2 நாள் தான் பாலிட்டி கஷ்டமாக இருக்கும். நம்ம அந்த 5 days ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். நம்ம இந்த வீடியோக்கு அடுத்து டெய்லியும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான 5 days ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து கொடுப்போம். அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதாவது இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 25 கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட வரலாறு எல்லாமே வந்து முக்கியமானது வந்து கொடுத்துருப்பாங்க. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, வீடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அதை பேஸ் பண்ண இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் அவங்க வந்து என்னென்னலாம் வந்து பயன்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி எல்லா கதையுமே வந்து இருக்கும்.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து குப்தர்கள் பற்றின கதை, டெல்லி சுல்தான், முகலாயர்கள். அதாவது டெல்லி சுல்தான் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து முதல் முறையாக முகலாயர்கள் வந்து இந்தியாவில் ஆட்சி பண்ண ஆரம்பிக்காங்க. அவங்களுக்கு அடுத்து வந்தவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து முகலாயர்கள் அப்படிங்கிறது. ஸோ இந்த முகலாயர்களும் மராத்தாவும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட சேம் பீரியடில் வந்து ஆட்சி பண்ணுவாங்க. முகல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து முஸ்லீம் மன்னர்கள்லாம் இருப்பாங்க. மராத்தாவில் பார்த்தோம் அப்படின்னா ஹிந்து மன்னர்கள்லாம் வந்து இருப்பாங்க. ஸோ கரெக்டாக இந்த டயத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து விஜயநகர பாமணி அரசுகள் இவங்களும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, சேர சோழ பாண்டியர்கள். ஸோ இவங்களை பற்றின விஷயங்களாவே நம்ம வந்து படிப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் இப்போ இதான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த ஐஎன்எம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து நேஷனல் ரெனேசன்ஸ், தேசிய மறுமலர்ச்சி. இதில் வந்து ஸ்டார்ட்டாக இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஐஎன்எம். ஸோ இந்த ஐஎன்எம்மில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் நம்ம சுதந்திரத்துக்கான ஒரு முக்கியமான பங்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு போராட்டமாக வந்து பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து மெயினாக காந்தி பார்த்தோம் அப்படின்னா சத்தியாகிரக போராட்டம் எல்லாம் வந்து பண்ணியிருப்பார். ஸோ வந்து இதில் இது போக பார்த்தோம் அப்படின்னா அந்த பீரியடில் கிட்டத்தட்ட ஒரு 13 லீட்டருக்கு மேலே வந்து இருப்பாங்க. இந்த அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், விஓசி, ஜவஹர்லால் நேரு, காமராஜர், காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார். ஸோ வந்து இவங்கள பற்றி நம்ம வந்து படிப்போம். ஸோ மெயினாக முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னா என்ன, அவங்க வந்து என்னென்ன போராட்டங்கள்லாம் பண்ணாங்க, காந்திய காலகட்டம், காந்திக்கு முந்தைய காலகட்டம், அதுக்கப்புறம் இந்த முக்கியமான லீடர்கள் இவங்கள பற்றிலாம் நம்ம வந்து படிப்போம். ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியன் எக்கனாமி அண்டு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு. ஸோ இந்திய பொருளாதாரம், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட நிர்வாகம். இப்போ இந்திய பொருளாதாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து சுதந்திரம் வந்து கிடச்சிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளோட பொருளாதாரத்தை நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே படிப்படியாக கட்டமைச்சிட்டே வந்தோம். ஸோ ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை வந்து இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் தான் பார்த்தோம் அப்படின்னா அதை நீக்கிட்டு நிதி ஆயோக் அப்படிங்கிற வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ வந்து 5 ஆண்டு திட்டம்னா என்ன, நிதி ஆயோக்னா என்ன. நெக்ஸ்ட் இப்போ நமக்கு வந்து டேக்ஸ் வந்து இருக்குது. இப்போ கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி வரைக்கும் வந்துட்டு. ஸோ அந்த ஜிஎஸ்டினா என்ன, ஸோ ஜிஎஸ்டியில் என்னென்னலாம் வந்து இருக்குது, இது மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இந்தியாவோட பொருளாதாரம்னா என்ன அப்படிங்கிறது வந்து படிப்போம். ஸோ ஃபிஸ்கல் எக்கனாமி, மானிட்ரி எக்கனாமி, அதாவது ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்ரி பாலிசி. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ இந்தியாவோட பட்ஜெட் அப்படிங்கிறது எப்படி போடுதாங்க, பேங்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, ரிசர்வ் பேங்க்னா என்ன, இந்த மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து படிப்போம். ஓகே, அதுமாதிரி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்தோம்னா தமிழ்நாடோட நிர்வாகம், ஹச்டிஐ ரிப்போர்ட்டு, இது வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமாக வந்து கேட்பாங்க. நம்ம அந்த 5 days பிளானில் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுவோம், ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. ஸோ இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 40 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ இதில் வந்து ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி. ஸோ அந்த ஆர்கியாலஜிக்கல் அதாவது தொல்லியல் கண்டுபிடிப்புகள், இந்த கீழடி அந்த மாதிரி நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ இதில் இருந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் சங்க காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் உள்ளது, திருக்குறள். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ வந்து விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டோட பங்கு என்ன. நம்ம வந்து ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பூலித்தேவர், கட்டபொம்மன் அவங்கெல்லாம் வந்து அவங்கள பற்றின கதைகள்லாம் வந்து படிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பெண்களோட பங்கு என்ன. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி. ஸோ அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறதான் பார்த்தோம் அப்படின்னா படிப்படியாக வளர்ந்து இப்போ வந்து திராவிட கட்சியாக வந்து இருக்குது. திமுக, அதிமுக இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்தில் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியாக வந்து இருந்திருக்கும். அதில் தான் பார்த்தோம் அப்படின்னா படிப்படியாக வளர்ந்து பிரிஞ்சு எல்லாமே வந்து ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா கதையும் நம்ம வந்து இதில் வந்து படிப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து சயின்ஸு. ஸோ இப்போ வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வெயிட்டேஜ் 10 கொஸ்டின் தான். ஸோ நீங்கள் வந்து இப்போ முதல்ல என்ன பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 10 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து விட்டுறக்கூடாது. ஸோ வந்து நம்ம கட் ஆஃபில் ஒவ்வொரு கொஸ்டினும் முக்கியம். இந்த 10 கொஸ்டினில் ஒரு சில கொஸ்டின் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயினாக நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ஃபேக்ட் நம்ம வந்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி. ஸோ வந்து இந்த சமச்சீர் புக்கில் அங்கங்கே டூ யூ நோ அப்படிங்கிற மாதிரி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கங்கே பாக்ஸு, டேபிள் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு லெசனோட ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பார்த்தோம் அப்படின்னா பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் முதல்ல முடிச்சிங்க அப்படின்னாலே பேசிக் கான்செப்ட், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் இதெல்லாமே வந்து கவர் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 1 by 1 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த மாதிரிலாம் வந்து படிக்கலாம். ஸோ முதல்ல நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ நம்ம அந்த ஃபேக்ட்டுக்காகவே பார்த்தோம் அப்படின்னா வந்து சயின்ஸுக்கு ஒரு புக்கும் சோசியலுக்கு ஒரு புக்கும் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த புக்கில் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 6th to 12th வரைக்கும் சோசியலுக்கான எல்லா ஃபேக்ட்டும் இருக்கும். சயின்ஸில் நீங்கள் வந்து மெயினாக பார்த்தோம் அப்படின்னா 6th to 10th சயின்ஸில் இருக்கக்கூடிய ஃபேக்ட் படிச்சிங்க அப்படின்னாலே போதும். ஸோ அதுவும் அந்த புக்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆகிருக்கும். ஓகே, அதேமாதிரி ஜாகிரஃபிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 10 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ வந்து இதுலேயே நீங்கள் வந்து முதல்ல மெயினாக பார்த்தோம் அப்படின்னா அந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ், அந்த பயோஸ்பியர் ரிசர்வு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபிசிக்கல் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா,
நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிவர்ஸ் இன் இந்தியா, இந்த மாதிரியான முக்கியமான ஃபேக்ட்டு, இதை பேஸ் பண்ண விஷயங்கள் இதுவும் அந்த ஃபேக்ட் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்டிடியூடு. ஸோ ஆப்டிடியூடில் 15 கொஸ்டினும் ரீசனிங்கில் 10 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த ஆப்டிடியூட் ரீசனிங் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ வந்து ஆப்டிடியூடில் வந்து 2 விஷயம் தான். ஸோ வந்து நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்டிடியூடில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கவங்க ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா 25 வந்து போட்டுருவாங்க. ஸோ இன்னொருத்தவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அவங்களால பார்த்தோம் அப்படின்னா வந்து 5 கொஸ்டின் மேலே வந்து போட முடியாது. ஏன்னா வந்து ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக 25க்கு 23க்கு மேலே வந்து போட்டுடலாம். ஸோ ஒரு சில பேர் வந்து கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து படிக்காமே வந்து இருப்பாங்க. நீங்கள் வந்து இன்னையிலேருந்து டெய்லி 1 ஹவர் படிச்சிங்க அப்படின்னா கூட ஆப்டிடியூட ஒரு 20 நாளில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஆப்டிடியூட் ரீசனிங் 2மே சேர்த்து. ஸோ நீங்கள் 20 டேஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ ஆப்டிடியூட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட்கட்டு கான்செப்ட்டு இதெல்லாம் வச்சு சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா படித்து முடிச்சிடலாம். ஸோ ஆப்டிடியூட் பார்த்தோம் அப்படின்னா வந்து கஷ்டமே வந்து கிடையாது. நம்ம ஆப்லேயே ஸோ எல்லாருமே குரூப் 1 எக்ஸாமுக்காக நம்ம ஆப்பில் ஸ்ட்ராங்கர் சீரிஸ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. நம்ம அதிலே பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிடியூட் மாஸ்டர் கோர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து உங்களுக்கு பேசிக்லேருந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ முதல்ல சிம்பிளிஃபிகேஷனில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்குடைய ஷார்ட்கட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தட் இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நீங்கள் ஈஸியாக ஆப்டிடியூட் ரீசனிங்கில் 25க்கு 25 வந்து போட்டுடலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து முதல்ல பண்ண வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிகினர்ஸ் மஸ்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வீடியோ லிங்க் வந்து இருக்கும். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் கம்ப்ளீட்டாக நம்ம ஆப்பில் இருந்து சிலபஸ்ஸு, வேர் டு ஸ்டடி, சமச்சீர் புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல அந்த வீடியோவை பார்த்து அதை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம புக்கை பற்றின ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்போம். அது 2வது லிங்காக வந்து இருக்கும். அதை வந்து 2வது வந்து பாருங்கள். ஓகே, இதை வந்து இன்றைக்கே வந்து பண்ணி முடிச்சிருங்க. அடுத்து ஸோ அந்த வீடியோலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வீடியோ தான். அடுத்து 1 ஹவரில் இதெல்லாம் வந்து பண்ணி வந்து முடிச்சிருங்க. நம்ம வந்து நாளையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்காக 5 டேஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுப்போம். அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இதெல்லாம் பண்ணி அந்த பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்கும். அதை வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எப்போ டெக்ஸ்ட் பண்ணாலும் அந்த வாட்ஸ்அப் சப்போர்ட்டில் நம்ம வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.